கதிர்காம திருவிழாவுக்கு பெரிய மக்கள் கூட்டமே வருவாங்க. அப்போ எவ்வளவு குப்பை விழும். இத்தனை மக்கள் வீசுற குப்பையும் இறைவனுக்கு செய்யற நேத்தில வர்ற குப்பைகளும், எக்கச்சக்கமான குப்பைகள் கதிர்காம திருவிழால கூடும். ஆனா நீங்க எப்போ கதிர்காம வீதிகளை பார்த்தாலும் அது சுத்தமாவே இருக்கும். அதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் இவங்க தான். இவங்க கதிர்காம சீசன்ல மட்டும் இல்லாம மற்ற எல்லா நாட்களிலும் பணிபுரிகிறார்கள். இந்த கதிர்காமம் சுத்தமா இருப்பதற்கும் இறைவன் சக்தி அழகாய் இருப்பதற்கும் இவங்க தான் காரணம். காலை 4 மணிக்கு வருவோம் வேலைக்கு, 2 மணிக்கு முடியுது. 1000 ரூபா சம்பளம். இந்த ஊர் பக்கம் தயார தோட்டம் மரக்கறி தோட்டம் எதுவுமே இல்லை. அதனால தான் நாங்கள் கோயிலில் வேலை செய்கிறோம். வேறு பாலோட்டி මානසිකතම අවකට හරි අමාරු වැඩ කරනකොට ගෑනු පිරිමි කියලානේ ඔක්කොම එක වැඩ කොට තමයි කරන්නේ. மற்றபடி சாமான்லாம் கொடுப்பாங்க, அரிசியெல்லாம் கிடைக்குது. வேலை நல்லா தான், கஷ்டமும் இல்லை. மற்றவங்க நினைப்பாங்க, அடே இவங்க கோயிலில் கூப்பிட்றாங்க, இவங்களோட கழிக்கக்கூடாது, சிக்க நீங்கள் சாமியை கும்பிட்டு போங்க, நாங்கள் வேலையை செய்யணும். சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம கல் தூக்குறது, மண் வெட்டுறது, மூட்டைகளை தூக்குறது போன்ற கோவிலில் நடக்கிற ரொம்ப கஷ்டமான வேலைகளை ஆண்களும் பெண்களும் பார்த்துட்டு வராங்க. இப்போ எல்லாம் யாருக்கு போட்டால் நாங்கள் ஏசுறே இல்லை. ஒற்றுமையாக தான் இருக்கும். ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுக்க மாட்டோம். ඉන්දිය தான் நாங்கள் வேலை செய்வோம். சந்தோஷம் වැඩ කරගෙන යනවා ඉතින් කට්ටියම. இவ்வளவு ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் வந்து போற இந்த இடம் எல்லோரும் வந்து போகக்கூடிய புனிதமான சுத்தமாக இருப்பதற்கு இவர்கள் தங்கள் மீது விழும் அசுத்தங்களை பொருட்படுத்தாமல் செய்கின்ற இந்த பணிதான் காரணம்.